இங்க ஜீவா இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ட்ரிப்புக்கு போறாங்க. முதல்ல எடுத்தோன்னா சாருவோட அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பேத்தியை பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. சாருவுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறா. அப்ப சாப்பிடும்போது தான் தாத்தா நான் மட்டும் உன்னை ஸ்விம்மிங் காம்படிஷன் கூட்டிட்டு போகாம இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா அவங்க தாத்தா தான் அவங்க பேத்திக்கு ஸ்விம்மிங்லாம் கத்து கொடுத்து இந்த காம்படிஷன் கலந்துக்க வச்சு சாம்பியனாகவும் ஆக வச்சிருப்பாரு. ஆனா ஒரு நாள் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இவரால தான் என்னோட பொண்ணுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு. இப்ப தாத்தாவும் என்னால தான் என்னோட பேத்திக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்னா எல்லாருக்குமே நடக்கும், அதெல்லாம் நம்ம சொல்லி வரது கிடையாது, அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறா. ஆனா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச தாமிரபரணி ஆத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தென் இவங்க தாத்தா எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா இவங்க பேத்தியோட பேர்ல அன்பு இல்லம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கா. அதை பார்த்ததுமே அவங்க பேத்திக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. அன்னைக்கு நைட்டே ஜீவா கிட்ட அவங்க தாத்தா வந்து என்னோட பேத்தியை ரொம்ப நாளா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீ கூட்டிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லி ஃபீல் பண்றாரு. ஆனா இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போன விஷயம் சாரோட அப்பாவுக்கு தெரிஞ்ச போது அவருமே ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அதனால போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துடுறாரு. ஸோ இவங்களுமே சாரு அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த போலீஸ்ல இவங்களை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி பிடிச்சிடறாங்க. இந்த பொண்ணு நான் விருப்பப்பட்டு தான் இங்க வந்தேன், அவங்களை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறா. ஆனா இவரு விடுற மாதிரியே தெரியல. அதனால காரை விட்டு இறங்கும் போது கீழே விழுந்துடுறா. அப்பதான் அவங்க அப்பா கிட்டே எனக்கு இப்படி ஆனதுல இருந்து என்ன நடக்க வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா என்னோட ஆசையை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, ஒரே இடத்துல இருந்து ரொம்பவும் டார்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. ஸோ இவருக்கும் புரிஞ்சு அவங்களை விட்டுறாங்க. தென் நம்ம பொண்ணுக்கு இங்க இருக்க தான் ஆசைன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வீட்லயே இருக்க வைக்கிறாரு.